ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை தோறும் அருள்வாக்கு இந்த கோவிலில் வந்து நடைபெறும். இவங்க வந்து குழந்தை வந்து ஏதோ பயந்துட்டு அலண்டு அழுவுது அப்படின்னு வந்து சாமிகிட்ட வந்து சாமி கேட்க வந்தாங்க. அப்போ வந்து சாமி வந்து அவங்கக்கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, அதாவது குழந்தை வந்து எதையோ பார்த்து பயந்துருக்கு. அதால் நீங்கள் வந்து இடசாரி வந்து வடசாரி வந்து இந்த பக்கம் கோவிலை 3 சுற்றி இந்த பக்கம் கோவிலை 3 பக்கம் சுற்றி விழுந்து கும்பிட்டு போங்க, சரியாக போயிடும். சரியாக போனால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு சுண்டல் வச்சு படைச்சிட்டு போங்க, பொரிக்கலை வச்சு படைச்சிட்டு போங்க, சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து அழுவத்தை நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து அவங்க விடுதலை வந்து இங்கே வந்து செஞ்சுருக்காங்க. அதேமாரி எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்து குழந்தை வந்து சாமி கேட்டால் அவங்க வந்து குழந்தை இப்போ இந்த மாதத்துல இருக்கும், அப்போ வாங்க இந்த மாதத்துல இருக்கும் அப்படின்னு சாமி சொல்லும். அதே மாதிரி அந்த மாதத்துல நிறைய பேருக்கு நின்றுருக்கு. அது நின்ன பிறகு குழந்தை பிறந்த பிறகு எனக்கு வந்து இடைக்கல பணம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து செஞ்சுருக்காங்க. 4 தலைமுறையாக வந்து அருள்வாக்கு சொல்லிட்டு வராங்க இந்த குடும்பத்தில் இருக்கவங்க. இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. அல்லல் போகும், வல்வினை போகும், போகும் போகா துயரம் போகும், நல்ல குணமறிய மாமரை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியே துணை. வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மீது நின்ற முருகா, உற்றார் எனக்கு உறைவேறும் இல்லை உமையா கணக்கு மகனே, முத்தாரும் முருகேசரன் தேசமடிவில் மண்ணெடுத அரகா என்று கூட கேட்டு ஆறுமூன்று சுடனே அரகரோ அரகரோ ஆறு தப்புன்னு ஒரே அடியார் செய்வது மணிக்க கடவுள் அவன் செய்தது அவனுக்கு பங்கு அப்படின்ன போது 6 தப்புன்னு ஒரே அடியார் செய்வது மணிக்கடவுள் எப்படி நடந்தவரையும் சேமா அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படி இருந்தா போல அந்த ஆணி மாசம் கடைசியில் இன்னும் ஒரு மழை இருக்குது, ஒரு சௌரியமா இருக்கும், ஒரு அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இந்த அளவுக்கு சௌரியமாகிவிடும். இந்த ஒரு வருடம் ஓரளவுக்கு சுமாராக வந்து சேர்ந்துடும். மூலியோட வந்து பேசுகிறேன்பா. தேடி வருமுன் ததிப்போல் எழுந்த திருமேனி நாதர் கடைவீடு தந்து மருள்வாய், முதிரஞ்சீரந்த கல்வீறு செங்கை வடிவேல் எடுத்த குமரா, எதிராய் நடந்து மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே, மன்னாடு மீசன் மகனாகி உந்தன் மலைவீடு தந்து மருள்வாய், வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் எடுத்த குமரா,
ஓங்கார சக்தி உமைப்பால் கூடித்த உபதேசம் உரைத்த பரனே வாங்கான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் என்று நறுங்கே ஆறாறு மாறு வயதான போது அடியே நினைத்தபடியா வேறேறும் சிந்தனை நினையாமல் ஒன்று நானேசன் சங்கம் அருள்வாய் அசுரேசர் அருளிபதி ஒரு தரம் போய் வாங்க நந்தீஸ்வரனுக்கு அருகம்புல் மாலை வெல்வேலெல்லாம் கொண்டு போய் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சௌகரியமாக இருக்கும். பிரதோஷத்துக்கு போய் வாங்க. சௌகரியமாக நல்லபடியாக இருக்கும். சண்டை சச்சரவு இடைகள் பிரச்சனைகள் தொந்தரவு இல்லாத நல்ல முறையில் ஆபந்தம் பண்ணி கொடுக்குறேன். குறைபாடுலாம் சேவமாக வந்து சேரும். இந்த ஒன்றும் இந்த பயப்படாது. நல்ல முறையில் காவலம் பண்ணி கொடுக்குறேன். இது இருந்த போல அத்தனையும் விரட்டி அடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பயப்படாது. சௌகரியமாக எப்படிம்மா இப்போ பிரதோஷத்துக்கு போய் வாம்மா. சித்ராபரணி போனா இப்போ போகக்கூடாதா? போய் வா. சௌகரியமா இருக்கும். பயப்படாது. கீழ்தர்ஷம் மாமனார் போயிடுவாப்பா. பட்டு பட்டு வா. சோதனை மேல் சோதனை போதமடா சாமி பட்டதையா விபதி பறக்கதி ஆக்கியானம் அப்படின்னு ஒன்று சித்திரா மாதம் 22 தேதி வரையும் அப்படின்னாலும் இன்னல் போதும் இன்னலை இடி மேலே இடி கஷ்டங்கள் இருக்கும். அப்படி இருந்த போதும் பவனுடைய ராசிக்கு திருநள்ளாறு போய் வா. ஆமா, குடும்பத்தோட வந்து சேரணும்னா இந்த இத்தனை நாள் ஆச்சு வந்து நிற்கணும் குழந்தைகிட்ட வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாச்சு. சரி, அப்படி இருந்த போலும் திருநள்ளாறு குடும்பத்தோட போய் வாங்க. சௌகரியமாக இருக்கும். திருநள்ளாறு போன போதும் கேதுஸ்தலம் போய் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வா. சௌகரியமாக இருக்கும். ஒன்றும் குறைபாடு இல்லை. சௌகரியமா இருக்கு. அதுக்கு மேல் விட்டு ஒன்றும் குறைபாடுதான் நல்ல முறையில ஆபந்தம் பண்ணி கொடுக்குற சௌகரியமாவே இருக்கும். அவ்வளோ சனிக்கிழமை போறது நல்லது. மேலும் நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டே கிளம்புனா அங்கே பிடிச்ச சனிக்கிழமை ஆரம்பராங்க எல்லாம் ஒரு சீட்டை துணி அங்கே கழட்டி விட்டுட்டு பசு மாட்டுக்கு நம்மளால மாட்டது தவை இலை அதாவது சாதம் ஏதாவது அது கொடுக்கணும். பையங்கையில் கொடுத்து கொடு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படி இருந்த போலும் மாறாதவர்கள் கல்லாதவர்கள் நொண்டி மொடம் சோளம் அப்படின்னு உள்ளவங்களுக்கு அரிசி உள்ளவங்களுக்கு அது போல உள்ளவங்க ஒரு 3 பேர்த்துக்கு தயிர் சாதம் வாங்கி கொடு. சௌகரியமாக இருக்கும். ஒன்றும் குறைபாடு இல்லை. பயப்படாது. விபூதி கொண்டு போய் போடுமா. நல்லபடியாக பயிர் ஒன்றும் குறைபாடு இல்லை. நல்லபடியாக சௌகரியமாக வந்தா முருகனுக்கு என்னால் மாட்டது ஒரு அபிஷேகம் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணி சக்கரை பொங்க வைக்கிறேன்னு அடைசாரி இடசாரி வந்து உமையோருக்கு முன்னாடி வீழ்ந்துட்டு போய் இன்றைக்கு சனி மூலையாக கொண்டு போய் போட்டு சௌகரியமாக பயப்படாது.